மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்புமிக்க செய்தியாளர்களே, அன்பிற்குரிய ஊடகவியலாளர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் அருமை சகோதரர் செந்திலதிபன், முதன்மை செயலாளர் அன்புக்குரிய துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா, வெளியீட்டு செயலாளர் அன்பு சகோதரர் வந்தியத்தேவன் அவர்கள் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, வணக்கம். ஆண்டுதோறும் ஜனவரி தலைநாளில் முதல் நாளில் பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் சந்திப்பதை ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக 28 ஆண்டுகள் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். சில ஆண்டுகள் காஸ்மோபாலிட்டன் கிளப்பிலே நாம் அதை நடத்த முடிந்தது. அதன் பிறகு அவர்கள் அனுமதி இல்லை என்று சொன்ன பிறகு இங்கே தாயகத்திலேயே நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் இது விடுமுறை நாளாயிற்றே, வீட்டில் இருக்கலாமே நினைக்காமல் இந்த அழைப்பை ஏற்று வந்தது பெரிய ஆச்சரியமாக முதலாண்டிலே இருந்தது. அதே போல் இன்றைய நிகழ்விலும் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓராண்டு கொரோனாவிலே பெரும் பாதிப்பு சென்னையிலே ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அது தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று. இப்பொழுது இந்த ஆண்டு புதிய எழுச்சியோடு, புதிய ஒரு உணர்ச்சியோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்கள், அங்கே பொது பிரச்சனைகளை முன்னெடுத்து செய்கின்ற ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள், அது தவிர்த்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி அகில இந்திய அணியிலே இந்தியா அணி என்கிற அந்த இந்திய அணிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிலே சேர்ந்திருப்பதனால் எங்களுக்கும் ஒவ்வொரு இந்திய கட்சி கூட்டணி, இந்தியா கூட்டணியினுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நானும் தவறாமல் போய் கலந்து கொண்டு என் தரப்பிலே இருந்து, தமிழ்நாட்டின் தரப்பிலே இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணி என்ற அந்த நுனியிலே இருந்து நான் கருத்துக்களை அங்கே சொல்லி வருகிறேன். மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்றக் கழக அணிக்கு கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைந்தவுடன் திராவிட மாடல் ஆட்சி, இதை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று சொல்லி முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு பணியாற்றுகிறார். அனைத்து தரப்பு மக்களுக்கும், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், அவர்கள் நலனிலே அக்கறை கொண்டு புதிய புதிய திட்டங்களை அது வரவேற்று அந்த திட்டங்கள் மற்ற மாநிலங்களிலே நாங்களும் இதுபோல திட்டங்களை நிறைவேற்றப் போகிறோம் என்று அவர்களுக்கு வழிகாட்டுகிற இடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான இந்த அணியினுடைய ஆட்சி மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் அந்த கூட்டங்களுக்கு போனபோது தான் தெரிந்து கொண்டேன். பிற மாநில முதலமைச்சர்கள் தமிழக முதலமைச்சரை வாழ்த்தி பேசுவதும், அந்த திட்டங்களை எல்லாம் எங்கள் மாநிலத்திலே நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் பேசுவதும், தாய்மார்களுக்கு பேருந்துகளிலே கட்டணமில்லாத பயணம், அதைப் போல மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்ற பயணம், வீட்டுக்கு ஒரு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மருத்துவத்துறையிலே பெரிய பாதிப்பு தமிழகத்திலே வரவிடாமல்
எந்த அளவுக்கு அதை தடுத்து நிறுத்த முடியுமோ அதற்கான பணிகளிலே திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முயற்சி எடுத்ததனால்தான் இங்கே விவசாயிகளுக்குரிய பிரச்சனையாகட்டும், நெசவாளர் பிரச்சனையாகட்டும், மத்திய அரசு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய உதவியை செய்யவில்லை. கேட்டதற்கு 5% தான் அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார்கள். 2700 கோடி, முதலில் 3500 கோடி வேண்டும் என்றும், பிறகு திட்டம் புள்ளிவிவரங்களோடு 2700 கோடி கேட்டதற்கு அப்பொழுது அவர்கள் 400 கோடி தான் அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள். ஆக ஒன்றிய அரசு மாநில அரசுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்குகின்ற ஒரு வேலை திட்டம் பயங்கரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்காலம் விபரீதமாகி விடுமோ என்ற அச்சத்தை தருகிறது. அதனால்தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே மதம் என்று அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் எல்லா இடங்களுக்கும் ஒரே நாளில் தான் தேர்தல், ஒரே தடவை தான் தேர்தல். ஊராட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல், அதே தினத்திலே தான் சட்டமன்றத்திற்கும் தேர்தல், அதே நாளில்தான் நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு தொலைநோக்கு மோசமான திட்டத்தை மனதிலே வைத்துக்கொண்டு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் இதை செயல்படுத்த நினைக்கிறார். அவர் தனக்கு இவ்வளவு வாக்குகள் வந்தது, நாம் ஏன் அமெரிக்க குடியரசுத் தலைவரைப் போல, ருசிய குடியரசுத் தலைவரைப் போல நாம் குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாதா என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே பொதிந்து கிடக்கிறது என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் தான் சொல்கிறேன். ஒரே தேர்தல் என்று வைத்துவிட்டால் வேட்பாளரை வைத்துத்தானே ஓட்டு, அப்படித்தானே பிற கூட்டாட்சிகளிலே நடைபெறுகிறது. தான் ஒரு வேட்பாளராக, அதிபர் வேட்பாளராக ஆகிவிட வேண்டும் என்றால் அரசியல் சட்டத்தினுடைய அடித்தளத்தையே மாற்றி, அந்த அடித்தளத்தினுடைய பிரியாம்பிளிலே, குறிக்கோளிலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டதோ அதை அது சமூக நீதியாகட்டும், மதச்சார்பின்மையாகட்டும், கூட்டாட்சி கொள்கையாகட்டும், அவையெல்லாம் அந்த பிரியாம்பிளிலே இருந்து எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் ஒரே நாளில் தேர்தல் என்றால் சரி, எல்லா இடங்களிலும் ஒரே நாளிலே தேர்தல் நடக்கிறது. ஒரு 6 மாதம் கழித்து 8 மாதம் கழித்து நாடாளுமன்றம் கவிழ்ந்து விடுகிறது, பெரும்பான்மை இழந்து. அப்படியானால் மீண்டும் அத்தனை மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு தேர்தலை நடத்துவார்களா? அல்லது 3 மாநிலங்களிலே ஆட்சி கலைந்து விட்டது, பெரும்பான்மை இழந்தோ, கட்சியில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போவதனாலோ, தாவி போவதனாலோ அங்கே மாநில அரசுகள் கலைக்கப்பட்டால் அப்பொழுதும் நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் வைப்பார்களா? ஆக நடைமுறையிலே இது சாத்தியமற்றது நம்மை இந்தியாவை பொறுத்த மட்டிலே. ஏனென்றால் இந்தியா இஸ் எ மல்டி நேஷனல் ஸ்டேட். இது பல தேசிய இனங்களை கொண்ட உபகண்டம். இதை நான் நாடாளுமன்றத்திலே பேசுகிற பொழுதே வடபுலத்து எம்பிக்கள் இப்படி பேசக்கூடாது, பல தேசிய இனங்கள் இங்கே இருப்பதாக எப்படி சொல்லலாம், ஒரே தேசிய இனம், இந்திய தேசிய இனம்தான் இருக்கிறது என்று சொன்னபோது கிடையாது. தமிழ் தேசிய இனம் இருக்கிறது, தெலுங்கு தேசிய இனம் இருக்கிறது, வங்க தேசிய இனம் இருக்கிறது. அத்தனை மாநிலங்களிலும் உள்ள அந்த மொழி பேசுகிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தனித்தனி தேசிய இனங்கள் தான். அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக அழகாக அரசியல் சட்டத்தினுடைய சில இடங்களிலே அதை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதை போல இங்கே ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே கொடி என்று கொண்டு வந்து விடுவார்கள். இதைத்தான் அடால்ஃப் ஹிட்லர் தொடக்கத்திலே எல்லா தேசிய இனங்களுக்கும் உரிமை கொடுப்பதாக சொல்லிவிட்டு பிறகு யூதர்கள் இனத்தையே அழிக்க வேண்டும் என்ற நிலையில் அவன் அந்த ஜெர்மனிய இனம், அது அவர்கள்தான் யூத இனத்தை அழிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லி அதன் காரணமாகவே உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், மூர்க்கமாக நடைபெற்ற 2ஆம் உலக யுத்தம், லட்சக்கணக்கான வீரர்கள் பல நாடுகளிலே இறந்து போனார்களே. அப்பொழுது அணு ஆயுத பலத்தை உருவாக்கி கொண்டிருந்த நேரம் ஹிட்லர். ஆனால் அங்கே ஐன்ஸ்டைன் அமெரிக்கா சென்றதினாலே, அவரே ஒரு யூதர் தான்,
அவர்கள் அணுகுண்டுகளை முதலிலே தயாரித்து அவர்கள் 2ஆம் உலகப் போரினுடைய இறுதிக் கட்டத்தில் 45ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் திங்களில் அவர்கள் ஹிரோஷிமா நாகசாகியிலே அணுகுண்டுகளை வீசி அந்த நாட்டை அப்படியே ஒரு பகுதியை சாம்பல் மேடாக்கினார்கள். ஜப்பான் நாட்டில் ஹிரோஷிமா நாகசாகி என்கின்ற ஜப்பான் நாட்டு இடங்களிலே அவர்கள் அச்சு நாடுகளும் நேச நாடுகளும் என்று சொல்லுகிற போது அச்சு நாடுகள் பட்டியலிலே ஜப்பான் இருந்தது. ஆக ஜப்பானிலே இந்த குண்டு வீச்சு லட்சக்கணக்கான மக்களை கொன்றவுடன் அப்பொழுது அமெரிக்காவையும் துறைமுகம் பேர்ல் ஹார்பர் அதிலே வந்து இருக்கக்கூடிய ஜப்பானிய போர் கப்பல்களை அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியதனால் ரஷ்யா நேரடியாக போர்க்களத்திற்கு வந்து நேச நாடுகளோடு சேர்ந்து கொண்டது. அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். இப்பொழுதும் கொரியாவிலே பதட்டம் இருக்கிறது. தென்கொரியா பெரும் பதட்டத்துக்கு ஆளாகி வடகொரியா எங்கே தென்கொரியாவின் மீது மீண்டும் படையெடுத்து விடுமோ என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. அதேதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். உக்ரைனை கைப்பற்றி விடுவது முழுவதுமாக ரஷ்ய பூமியாக்கி விடுவதென்று புட்டின் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துகிறார். ஆனால் உக்ரைன் வீரர்கள் உலகப் போரிலேயே சோவியத் யூனியனை பாதுகாத்து தந்தவர்கள். அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். ஓராண்டுக்கு மேல் ஆயிற்று. எவ்வளவு ஆயுத பலம் கொண்டு ரஷ்யா தாக்கினாலும் அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியுள்ள வீரர்களாக உக்ரைனில் இருக்கிறார்கள். வல்லரசு நாடுகளிலே சில நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவும் கொடுக்கின்றன, ஆயுதங்களும் கொடுக்கின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இஸ்ரேல் பக்கத்திலே இருக்கக்கூடிய சிரியாவின் மீதும் லெபனான் மீதும் குண்டுகள் வீச ஆரம்பித்தது. அவர்கள் பதிலுக்கு இஸ்ரேலிய வீரர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தாக்குதல் ஆரம்பித்தார்கள். ஆக பதட்டமான சூழ்நிலை உலகத்திலே போர் பூமியிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவிலே ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அங்கே ஒரு நாடுகளையே அழித்து விடுவார்களோ என்கிற அளவுக்கு போர் சூழ்நிலை ஏற்படுகிற போது இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரிய ஜனநாயக நாடு உலகத்தில் இங்கே எப்படி என்றால் ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஓட்டு பார்க்கும்போது யாருக்கு அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். இந்த முறை பிரான்சிலே கிடையாது, இந்த முறை ஆஸ்திரேலியாவிலே கிடையாது. ஆகவே இந்த திட்டத்தின்படி அவர்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் மதச்சார்பின்மையை பாதுகாத்தாலுடைய கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற்றாலுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களே சொன்னார், அதை பாதுகாக்க முடியாமல் போய்விடும். அவர் என்ன சொன்னார் என்றால், ஜெஃபர்சன் சொன்ன அந்த மேற்கோளை எடுத்து அரசியல் நிர்ணய சபையினுடைய இறுதி கூட்டத்தில் அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தினுடைய வரைவை கொடுக்கிற போது அவர் சொன்னது, அதாவது ஒரு ஜெஃபர்சன் சொன்னார், ஒரு தலைமுறை என்பது ஒரு இனம், ஒவ்வொரு தலைமுறைக்கும் அரசியல் சட்டம் மாறுவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். ஆக ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு தேசிய இனம் அவர் சொல்வது, ஒவ்வொரு தலைமுறையும் மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். இவையெல்லாம் இறுதி நாளிலே அவர் அரசியல் சட்டத்தை முடித்து வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதை அருமையாக சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கரை நாங்கள் தானே இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே படத்தை திறந்து வைத்தோம் என்று புதிய தலைமுறையினுடைய நேர்பட பேசு நிகழ்ச்சியிலே நான் தவறாமல் பார்க்கக்கூடியவன். அதிலே ஒருவர் பேசுகிறார், பிஜேபி ஆதரவாளர். அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் தானே அம்பேத்கருக்கு பாராளுமன்றத்திலே படத்தை திறந்தோம், அம்பேத்கரை பற்றி பேச மற்றவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று அவர் வாதிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், 1985 டிசம்பர் மாதம் நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசும்போது சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப் படத்தையும் அறிவாசான் தந்தை பெரியார் படத்தையும் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் சென்ட்ரல் ஹாலில் அதை திறக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அந்த படங்களை திறந்தால்தான் நாம் சமூக நீதியை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் என்று. அப்பொழுது வைத்த படங்களுக்கு மேல் புதிதாக எந்த படமும் வைக்க வேண்டாம் என்று ஒரு எம்பி சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும்
ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 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 படம் ஒரு அவர் படம் வைக்கக்கூடாது என்றால் அவர்தானே அரசியல் சட்டத்தை மைய மண்டபத்திலே மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே வாதித்து அதை அரங்கேற்றம் செய்தார். அவர் எழுதியது அவர் தீட்டியது தானே இத்தனை பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சட்டம். அவருடைய படம் ஏன் திறக்கக்கூடாது? இந்திரா காந்தி படம் இருக்கிறது, நேரு படம் இருக்கிறது, மோதிலால் நேரு படம் இருக்கிறது. பின்னாளிலே ராஜாஜி படத்தை கொண்டு வைத்தார்கள், பின்னாளிலே நேதாஜி படத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். தாதாபாய் நவ்ரோஜி, சித்தரஞ்சன் தாஸ், பாலகங்காதர திலகர் என்று இவ்வளவு படங்களும் இருக்கிறது. அம்பேத்கர் படத்தை வைத்தால் இந்த பாராளுமன்றம் தீட்டுப்பட்டு விடுமா என்று அவர்களை பார்த்து கேட்டேன். ஒவ்வொரு வருடமும் நான் கேட்டபொழுது அதை யாரும் செவிமடுக்கவில்லை. ஆனால் 1989 இறுதி பருவத்தில் ஆட்சியிலே ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு விஸ்வநாத் பிரதாப் சிங் பிரதமரான பிறகு, அவர் தலைமை அமைச்சரான பிறகு, நான் அவரிடத்திலே நேரிலே அவர் வீட்டுக்கு அடிக்கடி செல்வேன். இந்த டாக்டர் அம்பேத்கர் படம் இன்னும் திறக்காமல் இருக்கிறது. அது அவர்கள் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் திறக்கவில்லை. நீங்கள் அதை திறந்து வைத்து அந்த பெருமையும் புகழும் உங்களுக்கு சேர வேண்டும், நீங்கள் சமூக நீதியை காக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு 1990 பிப்ரவரியிலே அவர் அந்த மத்திய மண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய படத்தை திறந்து வைத்த பொழுது நான் நன்றி தெரிவித்து, இந்திய நாடும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களும் ஜனநாயகத்திலே அக்கறை உள்ளவர்களும் பிபி சிங்குக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்தான் டாக்டர் அம்பேத்கர் படத்தை மைய மண்டபத்திலே திறந்து வைத்தார் என்று சொன்னேன். ஆக நேர்பட பேசுகிற பிஜேபிக்காரர்கள் அவர்கள் இன்னும் எங்கோ இருந்து கொண்டு கற்பனையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் படத்தை திறக்கவே விடாமல் தடுத்தது பிஜேபி, அதற்கு பிறகு திறந்து வைத்தது விபி சிங். அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதானால் சமூக நீதி, மதச்சார்பின்மையையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய தேர்தல் முறை எப்படி இருக்கிறது என்றால் ஃபஸ்ட் கம்ஸ் ஃபஸ்ட். அது யாருக்கு அதிக இடங்கள் கிடைக்கிறதோ அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். ஒரு மாநிலமாகட்டும், மத்திய அரசாகட்டும், இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, அது கூட்டணி பேர் தானே தவிர அந்த கூட்டணி கூட்டத்தை நரேந்திர மோடி கூட்டவே இல்லை. அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது மாதம் ஒரு முறை அந்த தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை, அந்த கூட்டணியினுடைய கூட்டத்தை நடத்துவார். எல்லோரையும் பேச விடுவார். எல்லா கருத்துக்களும் அங்கே மோதத்தான் செய்யும். பொடா சட்டம் வந்தபோது நானும் முரசொலி மாறன் அவர்களும் தான் கடுமையாக எதிர்த்தோம். டாக்டர் ஃபரூக் அப்துல்லாவும் சேர்ந்து எதிர்த்தார். மற்றவர்கள் யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் அத்வானி அவர்கள் எப்படியும் இந்த பொட்டாவை கொண்டு வராமல் நாங்கள் இந்த நாட்டிலே பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியாது, பொடாவை கொண்டு வருவோம் என்றபோது மாறன் சொன்னார், முன்பு இப்படித்தான் மிசாவை கொண்டு வந்தபோது இது எந்த கட்சியையும் பாதிக்காது என்று சொன்னீர்கள். முதல் பலி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். அந்த மிசா கொண்டு வந்ததினாலே அது ஏற்பட்டது. அதே நிலைமைதான் பொட்டாவுக்கும் ஏற்படும். இந்த பொடா திட்டத்தை தடுத்து நிறுத்துங்கள், இதை ரத்து செய்யுங்கள், இதை கொண்டு வருகிற முயற்சியை கைவிடுங்கள் என்று முரசொலி மாறன் பேசினார். அடுத்து நான் மிக கடுமையாக பேசினேன். ஒரு சர்வாதிகார நாடாக இதை ஆக்குவதற்காகத்தான் நீங்கள் பொட்டாவை கொண்டு வருகிறீர்கள். பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அதிலே முதல் கைது எம்பிக்களிலே அடியேன் தான். இந்தியாவிலே எந்த எம்பியும் பொட்டாவிலே கைது செய்யப்படவில்லை. ஒரே ஒரு எம்பி தான், அது தமிழ்நாட்டை சேர்ந்த நான் தான் கைது செய்யப்பட்டேன். மற்ற கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் எம்பிக்கள் அல்ல, முன்னாள் எம்எல்ஏக்கள், கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள். அப்படி பொட்டாவிலே கைது செய்யப்பட்டு 7 சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டோம். ஆகவே நான் சோம்நாத் சாட்டர்ஜி நாடாளுமன்றத்தில் சொன்னார், பொடா சட்டத்தை வரவேற்றார் திமுக எம்பி வைகோ, இப்பொழுது அவரே அதில் சிக்கிக்கொண்டு வேலூர் ஜெயிலிலே இருக்கிறார் என்று சொன்னதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வார இதழ்கள் 2 இதழ்கள் அந்த பேச்சை எடுத்து போட்டு பொடாவை வரவேற்றதால் பொடா சிறைவாசியாக இருக்கிறார் என்று கேலி செய்து
சித்திரமெல்லாம் போட்டார்கள். அப்பொழுது நான் ஒரு நீண்ட கடிதம் அவருக்கு சோம்நாத் சட்டர்ஜிக்கு எழுதினேன். இந்த வாதம் வருகிற பொழுது, கூட்டணிக்குள்ளே வருகிற போது கடுமையாக எதிர்த்தவன் நான் என்பது அந்த கூட்டத்துக்கு வந்த நிருபர்களுக்கு தெரியும், அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும். மாறன் எதிர்த்தார், நானும் எதிர்த்தேன். கடைசியில் என்னையவே நானே மாறன் எப்படி விசா கைதியானாரோ அதே போல் நான் பொடா கைதியானேன். ஆகவே அவர்கள் இந்த பொடாவையை இப்பொழுது ரத்து செய்யவில்லை, அது வேறு வடிவத்திலே ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல தேச துரோக குற்றம் என்று சொல்லி அவர்கள் 124A அதிலே கொண்டு வந்து அடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த பொடா சட்டத்தை பயன்படுத்தலாம். அதை பொடா சட்டத்தினுடைய சரத்துக்கள் எல்லாம் போல சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், நீதிபதிகள், இந்த தேச துரோக குற்றம் என்கின்ற பிரிவையே சட்டத்திலே இருந்து, ஐபிசியிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொன்னதனால்தான் இப்பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான வழக்குகள் அனைத்தும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. இப்பொழுது என் மீதும் அந்த வழக்கு இருக்கிறது, தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கு. 1 ஆண்டு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். 2 ஆண்டு தண்டனை என்றால் அன்றைக்கே தெரிந்து போகும், நான் எம்பி ஆக முடியாது. 2 ஆண்டுகளோ அதற்கு மேலோ சிறை என்றால் அவர்கள் எம்பி ஆக முடியாது, குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆகவே அப்படி ஒரு நிலைமை வருமா வராதான்னு சொல்ல முடியாது. ஆனால் நீதிபதிகள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இந்த தேச துரோக குற்ற வழக்குகளையே இப்பொழுது விசாரிக்கக்கூடாது, அது பற்றி நாங்கள் முழுமையாக ஆய்வு பண்ணி நாங்கள் ஒரு அறிக்கை கொடுப்போம், இப்பொழுது இருக்கக்கூடாது. அதனால் தான் எந்த வழக்கும் இப்பொழுது நடக்கவில்லை, தேச துரோக குற்றச்சாட்டு வழக்குகள் நடக்கவில்லை. ஆக இந்தியாவுக்கு ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து இருக்கிறது என்று சொன்னால் அது நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசால் தான் இருக்கிறது. இந்த பிஜேபி கூட்டம், இந்துத்துவா கூட்டம், அவர்கள் பிற இனங்களையெல்லாம் அழித்துவிட்டு, பிற மொழிகளையெல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் தங்கள் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் அலகாபாத் என்ற ஊரினுடைய நகரனுடைய பெயரை பிரயாக்ராஜ் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அலகாபாத் அல்ல, பிரயாக்ராஜ். அங்கே 2022 பிப்ரவரியிலே ஒரு மாநாடு கூட்டினார்கள். இந்துத்துவா சக்திகள், சனாதன சக்திகள், RSS சேர்ந்து ஒரு மாநாடு கூட்டினார்கள். தர்ம சன்சத் என்று அந்த மாநாட்டுக்கு பேர் வைத்தார்கள். 3 நாள் அந்த மாநாடு நடந்து அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அந்த பிரகடனத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இனிமேல் டெல்லி பட்டணம் இந்தியாவின் தலைநகரம் அல்ல, நாங்கள் டிக்ளேர் செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டு, இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அல்ல, வாரணாசி தான் இனிமேல் இந்தியாவின் தலைநகரம். அதை போலவே அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், இங்கே இந்தி மட்டும்தான் இருக்கும், சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மொழிகளும் ஆட்சி மொழிகள் ஆக முடியாது என்று சொன்னார்கள். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது எங்கள் திட்டப்படி என்று. அதை போல இந்த திட்டத்தை எல்லாம் பிரகடனமாக வெளியிட்டார்கள். ஆகவே இந்தியாவினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அவர்கள் அதை நிறைவேற்ற துடிப்பதனால்தான் காஷ்மீரை துண்டு துண்டாக்கி அந்த நேரு கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு இன்றைக்கு காஷ்மீரை ஒரு அடிமை பூமி மாதிரி மத்திய சர்க்கார் ஆக்கி வைத்திருக்கிறது. ஆனால் மக்கள் அதை ஏற்கவில்லை என்பது காலப்போக்கிலே தான் தெரியும். அவர்கள் அதை செய்துவிட்டு அடுத்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று இந்த நடந்து முடிந்த கூட்டத் தொடரிலேயே அதை கொண்டு வருவதாக சொன்னார்கள். நாங்கள் மிக விழிப்பாக இருந்தோம். எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிகள், ஆனால் இந்தியா பிளாக், இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் செய்தோம். காந்தியார் சிலைக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு முன்னால், நாடாளுமன்ற வாசலுக்கு முன்னால் தினந்தோறும் 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டுத்தான் பாராளுமன்றத்துக்குள்ளே சென்றோம். ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ளே அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை பின்னாலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல சட்டங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை கொண்டு வந்ததனால்தான் அங்கே பாராளுமன்றமே நடக்கவில்லை. இப்பொழுது ஜனவரி கடைசியிலே இந்த பட்ஜெட் கூட்டம் தொடங்குவதற்கு இருக்கிறது. இந்த கூட்டத்திலேயே அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள்.
அந்த முயற்சி வெற்றி பெறுமா என்று சொல்ல முடியாது. மாநிலங்களிலே பாதி மாநிலங்களுக்கு மேலே சட்டசபைகளிலே அதை ஆதரித்தால்தான் அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை அரசியல் சட்டத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ஆகவே எல்லோரும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த நடந்து முடிந்த செஷனில் அதை கொண்டு வராமல் துயம் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வர பட்ஜெட் செஷனிலே கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி பொது சிவில் சட்டம் என்று சொல்லிவிட்டால் கிறிஸ்தவர்களுடைய முறைப்படி அவர்கள் திருமணங்களை நடத்த முடியாது. அந்த முஸ்லீம்களும் அவர்கள் மதப்படி திருமணங்களை நடத்த முடியாது, கிறிஸ்தவர்கள் நடத்த முடியாது, சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் யாரும் நடத்த முடியாது. இவர்கள் இந்துலாவிலே முந்து போட்டார்களே அதை போன்ற அப்படிப்பட்ட திருமணங்கள் தான் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று சொல்வார்கள். நாம் தந்தை பெரியாரினுடைய யோசனையை அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டு சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கி இருக்கிறோம். அதற்கும் வேட்டு வைக்க வேண்டும் என்று வருவார்கள். நீதிமன்றத்திலே போய் அங்கே போய் வாதாடலாம், மோதலாம். ஆனாலும் கூட எவ்வளவு பெரிய ஆபத்து. அவர்கள் இந்தியாவையே ஒரே தேசிய இனமாக, இந்திய தேசிய இனம் அப்படி ஒரு இனமே கிடையாது. இந்திய தேசிய இனம் என்று கிடையாது. இதற்கு இந்தியா என்பதே வெள்ளைக்காரனால் பிரிட்டிஷ்காரனால் தான் இந்தியா என்ற அமைப்பு உருவாயிற்று. அத்தனை சமஸ்தானங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக ஆக்கினார்கள். ஆகவே அவர்கள் இந்த இந்துத்துவா கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வருகிறார்கள். குலக்கல்வி திட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை சொன்னார்கள். அதற்கு சில பேர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாதங்களிலே. ஏற்கனவே வீடுகளிலே செய்கிற வேலையைத்தானே நாங்கள் செய்ய சொல்கிறோம் என்று. அப்படி அல்ல. இந்த குலக்கல்வி திட்டம் என்று அன்று காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் பெரும் தலைவர்களெல்லாம் எதிர்த்துத்தான் அந்த குலக்கல்வி திட்டம் தூக்கி எறியப்பட்டது. ராஜாஜி பதவியை துறந்துவிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது இவர்கள் சொல்லுகிற இந்த திட்டத்தின்படி ஒருவர் தன்னுடைய வேலையை, பாரம்பரிய வேலையை செய்ய வேண்டும். படிப்பு பாதி, பாரம்பரிய வேலை பாதி என்றால் யார் வேண்டுமானாலும் அப்படி இந்த திட்டத்திலே சேர்ந்து கொள்ளலாமா என்றால் முடியாது. அதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இதற்கு முன்பு அந்த பாரம்பரியத்திலே 2-3 தலைவர்களுக்கு முன்னாலே அந்த வேலை செய்திருந்தால் தான் அவர்கள் அந்த பணியிலே சேர முடியும். அவருடைய அப்பாவோ தாத்தாவோ அவர்களுக்கு முப்பாட்டனோ அந்த தொழில் செய்திருந்தால்தான் அந்த தொழிலை செய்ய முடியும். அதனால் தான் இது குலக்கல்வி திட்டம் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்கிறோம். அது வரக்கூடாது. ஆக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து இந்து ராஷ்டிரா என்கிற அமைப்பை உருவாக்கி அதிலே இந்தியையும் சமஸ்கிருதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நேருவினுடைய உறுதிமொழியெல்லாம் மண்ணில் போட்டு புதைத்துவிட்டு இந்தியாவை ஒரு பாசிச நாடாக, ஒரு சர்வாதிகார நாடாக, ஜனநாயகத்தை மறுக்கின்ற நாடாக அது கொண்டு வருவதற்குத்தான் அவர்கள் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? குழப்பம்தான் மிஞ்சும். கடைசியில் நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன், இது மாதிரியான திட்டத்தை நீங்கள் வைப்பீர்களானால் சோவியத் யூனியனிலே என்ன நடைபெற்றதோ அது இந்தியாவிலும் நடக்கும். சோவியத் யூனியனுக்கு இருந்த செம்படையை போன்ற வலிமையான படை அமெரிக்காவில் வேண்டுமானால் அடுத்து இருக்கலாம். ரெட் ஆர்மி அவ்வளவு பெரிய படையை வைத்து கொண்டு ஒரு வலுவான அரசியல் சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அதை வைத்துக்கொண்டு அந்த சோவியத் யூனியனுடைய ஒற்றுமையை பாதுகாக்க முடியவில்லையே, ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முடியவில்லையே. 15 நாடுகளாக துண்டு துண்டாக பொது வாக்கெடுப்பு மூலம் பிரிந்து செல்கிறோம் என்ற மூலம் 15 நாடுகளாகிவிட்டன. இப்பொழுது ரஷ்யா தனி நாடு, அவ்வளவுதான். அதை போல இந்தியாவுக்கும் அந்த கதி வரும். சோவியத் ரஷ்யாவை விட இங்குதான் ஆபத்து அதிகம். ரஷ்யாவிலாவது ரஷ்ய மொழி பரவலாக பரவி இருந்தது 2ஆம் உலகப் போருக்கு முன்னர். இங்கே அப்படி இல்லை. பல மாநிலங்கள், பல தேசிய இனங்கள், பல மொழிகள். இங்கே இந்த விஷப்பரீட்சையில் ஈடுபட்டால் ரஷ்யாவிலே சோவியத்திலே ஏற்பட்டதைப் போல இந்தியாவும் துண்டு துண்டாக போகிற நிலைமை ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக. ஒருவேளை அவர்கள் 1947 அதற்கு பிறகு 2047 அதற்கு ஒரு நூற்றாண்டு கொண்டாடி விடலாம் என்று நினைத்தால் அந்த 2047 இந்தியா இதே மாதிரி இருக்குமா? அல்லது வடகிழக்கு பகுதிகள் தனியாக செல்லுமா? பஞ்சாப் தனியாக செல்லுமா? தென் மாநிலங்கள்
திராவிட பூமியைச் சேர்ந்த தென் மாநிலங்கள் தனியாக போகுமா என்ற கேள்விகளை இப்பொழுதே அரசியல் சட்டத்தை பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமுயற்சியாலும் அங்கே வடபுலத்திலே ராகுல் காந்தி அவர்களுடைய பெருமுயற்சியினாலும் அவர்கள் இந்தியா பிளாக் என்பதை ஏற்படுத்த முனைந்து பல கட்சிகளும் அதிலே ஒன்று சேர்ந்து இந்தியா பிளாக் என்ற அமைப்பை 5 கூட்டங்கள் நடத்தியாகிவிட்டது. வெற்றிகரமாக நடந்தது. அதிலே முழுக்க இவர்கள் ஜெயிக்க முடியாது என்று மோடியும் அவர் உள்துறை அமைச்சரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த முதல் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில், பாண்டிச்சேரி டெல்லியினுடைய யூனியன் பிரதேசம், தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் எல்லா இடங்களிலும் இந்த அணிதான், இந்தியா பிளாக் அணி, திமுக அணிதான் வெற்றி பெற்றது. திமுக தான் வெற்றி பெற்றது அத்தனை இடங்களிலும். இப்பொழுது வரப்போகிற தேர்தல், அது அடுத்து எப்பொழுது இவர்கள் தேர்தல் கொண்டு வந்தாலும் அதே ரிசல்ட் தான் வரும். போன தடவை 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று ஒன்றிய அரசை நடத்துகிற பிஜேபி சொன்னது. நாங்கள் வரப்போகிற தேர்தலில் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவோம் என்று. ஆனால் என்ன நடந்தது? சுற்றி வந்தார் நரேந்திர மோடி இந்தியாவை, பல மாநிலங்களை. 250 இடங்கள் தான் அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. எதிர்க்கட்சிகளும் கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான அணியாக உருவாகவில்லை, ஓரளவு உருவாகி இருந்தது. இனி எதிர்காலத்திலே அப்படி எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நிற்கிற போது இவர்கள் நினைக்கிற இந்த 250 இடங்கள் கூட வராது. நாடாளுமன்றத்திலே 200க்கு கீழே தான் பிஜேபி அணியினுடைய மொத்த ஆதரவே கிடைக்கும். பிஜேபியினுடைய அணி, பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபியோட கூட சேர்ந்திருக்க கட்சிகள். இப்பொழுது சந்திரபாபு நாயுடுவும் ஒரிசாவினுடைய முதல்வரும் அவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பதுதான் உங்கள் மனதிலே விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பின்னாலே வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனை சொல்கிறீர்கள். சட்டசபை தேர்தலிலே என்ன முடிவு வரும்? அவர்கள், நான் சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொன்னார், 200 எங்கள் இலக்கு, ஆனால் எங்கள் இலக்கையும் தாண்டி ஜெயிப்போம். 200க்கு மேலான இடங்களிலும் நம்முடைய அணி, திமுக தலைமையிலான இந்த இந்தியா பிளாக் அணி இங்கே தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும் என்று சொன்னார். இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் அத்தனை இடங்களிலும் திமுக தான் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இதே கோணத்தில் ஒருங்கிணைந்து கொண்டு செல்லக்கூடிய மனப்பான்மை மற்ற தலைவர்களிடமும் வந்துவிட்டதனால் மராட்டியம் ஏமாற்றியது. அங்கே உட்கட்சி போராட்டங்களினாலே மகாராஷ்டிராவை இழக்க நேரிட்டது. இனி வரப்போகிற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் நல்ல வெற்றி பெறும் என்பதோடு தமிழ்நாட்டிலே 2026 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணிதான் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். இதை இலக்காகவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நல்ல ஒருங்கிணைப்பு மனப்பான்மை இருக்கிறது, கூட்டு மனப்பான்மை இருக்கிறது. ஆகவே இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வருகிற தேர்தலில் திமுக தலைமையிலான அணியை இன்னும் வலுப்படுத்தி அது வெற்றி பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து நாங்கள் வருகிற பிப்ரவரி மாதத்து ஜனவரி கடைசியிலிருந்தே மண்டல வாரியாக கூட்டங்கள், மண்டல வாரியாக ஆலோசனை கூட்டங்கள், மண்டல வாரியாக பாசறை கூட்டங்கள் 25 வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்டு தமிழகம் எங்கும் அதை நடத்துவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உயர்நிலை குழுவிலே 7 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் முடிவெடுக்கிற போது இதைத்தான் நான் சொன்னேன். எங்களிடமும் கொஞ்சம் வலிமை இருக்கிறது. திமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும், அதிமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும் எங்களுக்கென்று ஒரு தனித்தன்மையும் வலிமையும் இருக்கிறது. அது வீணாக போகக்கூடாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்துதான் நாங்கள் வந்தோம். ஆனால் கால சூழ்நிலையிலே பிரிவுகள் ஏற்பட்டன. இனி எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அண்ணன் வீரமணி கூறுவது போல, தந்தை பெரியார் கடைசி காலத்திலே சொல்லி வைத்ததைப் போல திராவிட இயக்கம் ஒன்றாக இருக்க என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் திமுகவுக்கு வலது தோளாகவும் இடது தோளாகவும் இருந்து நாங்கள் அதை வலுப்படுத்த முயற்சிப்போம்.
எங்கள் சக்தி வீணாகிவிடக்கூடாது. எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பலம், எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சார பலம் வீணாகிவிடக்கூடாது. அது திமுகவுக்கே கொண்டு போய் சேர்ப்போம். அது திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும். இந்த அடிப்படையில் தான் உயர்நிலை குழுவிலே நாங்கள் முடிவெடுத்தோம். எத்தனை இடங்கள் என்பது பெரிதல்ல. நமக்கு இருக்கக்கூடிய வலிமையையும் நம்முடைய உறுப்பினர்களையும் நம்முடைய அமைப்புகளையும் முழுக்க திமுக கழகத்துக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்துவது என்று முடிவெடுத்துத்தான் அந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். அந்த முடிவில் தான் இப்பொழுதும் இருக்கிறோம். வரப்போகிற தேர்தலிலே திமுக அணி தமிழ்நாட்டிலே பரிபூரண மெஜாரிட்டி, முழு பெரும்பான்மை உறுதியாக பெறும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இங்கு எந்த விதமான ஊடுருவலுக்கு இடமும் இல்லை. 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு அரசியல் கட்சி நடிகர் தொடங்கி இருக்காரு. சீனியர் பொலிட்டீஷியன், நீங்க அவருடைய அரசியல் வருகைங்கிறது பாதிப்பை ஏற்படுத்துமா? திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. யாருக்கு பாதிப்பு ஏற்படாது, எதிர்பார்த்தது நடக்காது என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் ஆதரிக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள், ஊருக்கூர் மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள், அவை அப்படியே அதனுடைய கிளைகள் ஆயின. அவர் வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று. அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்ல முடியாது. அந்த செல்வாக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அது மக்கள் திலகத்தினுடைய காலம் வேறு. இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளில் புதிதாக கட்சிகள் ஆரம்பிப்பது அவர்களுடைய விருப்பம், ஜனநாயக உரிமை. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த கட்சிகள் முயற்சித்து பார்க்கட்டும், அவர்களும் முயற்சிப்பார்கள் எல்லா விதத்திலும். நாங்கள் முழு மூச்சாக எங்களுடைய அணி, திமுக தலைமையிலான அணி முழு மூச்சாக இப்பொழுதே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விடுவோம் என்பதற்குத்தான் இப்பொழுது பொதுக்குழுவை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டி அதிலே நல்ல சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய திமுகவை வலுப்படுத்துவதற்கும் அணியை வலுப்படுத்துவதற்கும் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் திமுக தானுங்க. கொஞ்சம் இருங்க, நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். 29 ஆண்டுகள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து 23 தடவை சிறை சென்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது நான் விசா கைதியாக இருந்தேன். அதன் பிறகு கட்சிகளுக்கு இடையிலே அப்பொழுது ஏற்படக்கூடிய நெருடல் காரணமாக நான் அப்போது திமுகவிலிருந்து நானாக வெளியேறி செல்லவில்லை, வெளியேற்றப்பட்டேன். அதற்கு அவர்கள் சில காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். அதை கடந்து நெடுந்தூரம் வந்து அதற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து எந்த விதமான நெருடலுக்கோ கருத்து வேறுபாட்டுக்கோ இடமில்லாமல் நாங்கள் இந்த தேர்தலை திமுகவோடு சேர்ந்து சந்தித்திருக்கிறோம். அதே அடிப்படையில் போவோம். தமிழ்நாட்டில் மக்களுக்கான விஷயங்களை முன்னெடுத்து சென்று போராடிய கட்சி மறுமலர்ச்சி திமுக. ஸ்டெர்லைட் என்ற காலை இங்கே வருகிறது என்ற போது அந்த ஆலை வரக்கூடாது என்று 96 தொடக்கத்தில் இருந்து உண்ணாவிரதங்கள், நடைபயணங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் என்று ஒரு கட்டம் வரை நடத்திவிட்டு வந்தபோது 2 தொழிலாளர்கள் ஒரு நாள் இரவிலே அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியிலே இறந்து போனார்கள். அந்த இயந்திர விபத்தினாலே உடனே ஸ்டெர்லைட் நிர்வாகம் காவல்துறையிடம் போய் வைகோ விடுதலை புலிகளை இங்கே கொண்டு வந்து குண்டு வைத்து விட்டார், அதனால் 2 பேர் இறந்து போனார்கள் என்று அவர் பகிரங்கமான அறிக்கை விட்டு எல்லா பேப்பர்லையும் வந்தது. ஆனால் அப்பொழுது எஸ்பியாக இருந்தவர் ஜாங்கிட். அவருக்கு எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஜாங்கிட் உடனே பிரஸை கூப்பிட்டார். இங்கே விடுதலை புலிகள் யாரும் வரவில்லை, எந்திரத்திலே இருந்த கோளாறு காரணமாக அந்த 2 தொழிலாளர்கள் இறந்தார்கள், இதிலே அவர்கள் மீது பழி போடுவது மிகவும் அபாண்டமான பழி என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார்.
அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இனி இதே முறையிலே நம் மீது குற்றச்சாட்டு கொண்டே வருவார்கள், ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று. நாம் இனி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவோம் என்று நான் உயர் நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்தேன். 7-8 வருடங்கள் நானே போய் வாதாடினேன். கடைசியிலே இந்த உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவது என்று அறிக்கையிட்டது. அப்படி அவர்கள் அறிக்கையிட்ட நேரத்தில் அப்பொழுது அதிமுகவினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதற்கு பிறகு ஸ்டெர்லைட்டுக்கு பெரிய எதிர்ப்பு இப்போ தான் தூத்துக்குடியில் உருவாகி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் அதை எதிர்ப்பதாக சொன்னார்கள். ஆனால் கடைசி வாய்தாவிலே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு கொடுப்பதுக்கு முன்னால் போட்ட வாய்தாவிலே நான் எடுத்து வைத்த கருத்தை வைத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னார், இங்கே வந்திருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அவங்களுக்கு அவர் முழுக்க ஸ்டெர்லைட்டை ஆதரித்து பேசினார், ஸ்டெர்லைட் தான் வேண்டும் என்று பேசினார். அப்பொழுது ஜட்ஜு பட்நாயக் கேட்டார், நீங்கள் தமிழக ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு வக்கீலாக வந்திருக்கிறீர்களா அல்லது தமிழ்நாடு அரசுக்கு வக்கீலாக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் வாய்மூடி மௌனியாக பதிலே சொல்லாமல் உட்கார்ந்தார். அப்பொழுது நான் அறிக்கை கொடுத்தேன், இப்படி நீதிமன்றத்திலேயே வந்து இந்த ஸ்டெர்லைட் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய 29 கண்டிஷன் போட்டோம், 29ஐயும் ஸ்டெர்லைட் நிறைவேற்றி விட்டான் என்று இந்த வழக்கறிஞர் பேசினார். அத்தனையும் பொய் என்று நான் நிரூபித்தேன் அங்கே. அதற்கு பிறகு இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தபோது மீண்டும் தூத்துக்குடியிலே ஒரு விஷப்புகை நடமாடி அங்கே பல பேர் மயங்கி விழுந்தார்கள், உயிராபத்தெல்லாம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி விழித்து கொண்டது. இவ்வளவு நாள் சொன்னாரே ஆபத்து வரும், உங்கள் பிள்ளைகளுக்கும் நோய்கள் வரும், இது கொடூரமான அணுக்கதிரியக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அங்கே ஊராக போய் பேசியதோடு மட்டுமல்லாமல் 40 கல் தொலைவுக்கு ஸ்டெர்லைட் விவசாயத்தை அழித்து விட்டது. அந்த மக்களிலே பல பேர் நுரையீரல் கெட்டு நோயாளிகளானார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் தீர்ப்பாயத்துக்கு போனபோது தீர்ப்பாயம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னது. நான் தீர்ப்பாயத்திலே தூத்துக்குடியிலும் பேசினேன், சென்னையிலும் பேசினேன். அதற்கு பிறகு அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் தனியாக சுப்ரீம் கோர்ட்டிலே நான் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தேன். அப்பொழுது ஹாரிங்டன் நாரிமன், பெரிய நாரிமனுடைய மகன், அவர் ஜட்ஜாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவர் உட்கார்ந்துருக்கும் போது ஸ்டெர்லைட் எடுத்தாச்சு. எனக்கு வாய்ப்பு கொடுங்கிற போது மார்க்சிஸ்டுகள் இவருக்கு அவர் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக வாதாடிய வழக்கறிஞர் அவர் இவரை பேச விடக்கூடாது என்று என்னை எழுந்து சொன்னார். கம்யூனிஸ்டுகள் பேசட்டும், மற்றவர்கள் பேசட்டும், வைகோவை இங்கே நீங்கள் பேச விடக்கூடாது என்று. ஏன் என்று ஜட்ஜி கேட்டார். அவர் பழைய கதைகளை எல்லாம் மகாராஷ்டிரா கதை, இந்த கதை, அந்த கதைன்னு தேவையில்லாத புள்ளி விவரங்களை கொண்டு வந்து இங்கே கொடுப்பார், அவரை நீங்கள் எடுக்கக்கூடாது என்றார். ஆனால் அந்த நீதிபதி என்னதான் அவருடைய வாதத்தை நாங்கள் கேட்கணும், ஆகையினால மிஸ்டர் வைகோ யூ கேன் கம் அண்ட் ப்ரொசீடுன்னாரு. நான் போய் முன்வரிசையில் நின்றுட்டு பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இங்கே பெரிய வக்கீல்கள், பெரிய சிங்கம் புலி கரடி எல்லாம் இங்கே பெரிய வக்கீல்கள் இருக்காங்க, எல்லோரும் ஸ்டெர்லைட்டை ஆதரித்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஸ்டெர்லைட் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நிரல்படுத்தி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுக்கணும், கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு. மிஸ்டர், யூ ஆர் நாட் நர்வஸ், யூ ஹவ் மேட் அஸ் நர்வஸ். நீங்கள் எங்கள் நர்வஸ் ஆகிட்டு நீங்கள் அங்கே பேசுகிறீங்க. நான் பேசினேன், அதில் கன்வின்ஸ் ஆகிவிட்டார். அப்பொழுது தான் இந்த 16 பேர் சுட்டு கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியும் அதற்கு முன்னால் வந்திருந்தது. 16 பேர் போலீஸ் உதவியோடு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். போலீஸாரே போய் வேட்டையாடுவது போல வேட்டையாடினார்கள். ஒரு 8 வயது 4 வயது குழந்தை இறந்து போனது, 16 வயது மாணவி இறந்து போனாள். இவ்வளவுக்கும் காரணம் இந்த ஸ்டெர்லைட் தான். இந்த ஸ்டெர்லைட்டை மகாராஷ்டிராவில் இருந்து விவசாயிகள் உடைத்து நொறுக்கி அந்த லைசன்ஸு சரத்பவார் கொடுத்தார். ஆனால் அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து அல்ஃபோன்சா மாம்பழம் தயாரிக்கிற அந்த தோட்ட முதலாளிகள் எல்லாரும் தொழிலாளர்களை திரட்டி கொண்டு சென்று கடப்பாறை சம்மட்டியோடு போய் 3 நாள் பட்ட பகலும் ராத்திரியும் அந்த ஸ்டெர்லைட்டை உடைச்சி நொறுக்குனாங்க. சரத்பவார் எந்த போலீஸ் அங்கே போகக்கூடாதுன்ட்டார். ஆக அங்கே இருந்து மூட்டை கட்டி கொண்டு லைசன்ஸையும் ரத்து பண்ணிட்டார்.
கோவாவுக்கு போனாங்க, உள்ளே வராதேன்ட்டான் கோவாக்காரன். குஜராத்துக்கு போனாங்க, குஜராத் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நாங்கள் இங்கே சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் இது ஒன்றும் பலிக்காமல் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு வந்தார். 10 நாளைக்குள்ளே லைசன்ஸ் கொடுத்து அவர்களுடைய ஊக்குவிப்பில் தான் ஸ்டெர்லைட் இயங்கியது. கடைசியில் இப்பொழுது அது பெரிய கம்பெனியெல்லாம் எதுக்குறாரு மதிமுகவில் இருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கடைசி தீர்ப்பிலே உச்சநீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட்டே திரும்ப விசாரிக்கட்டும் என்று சொன்னார். அதிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி சிவஞானம் அவர்களும் இன்னொரு சகோதரியும் இந்த பெஞ்சில் 2.5 மணி நேரம் நான் ஆர்கியூ பண்ணேன். அதற்கு பிறகு அந்த தீர்ப்பு ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும், திறக்கவே கூடாது என்று ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. ஹைகோர்ட் தீர்ப்பை அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது. அதனால் ஸ்டெர்லைட் என்னென்னமோ சொன்னால் 800 கோடி லாபம் வரும், 1000 கோடி லாபம் வரும். அவருக்கு 1000 கோடி லாபம் வந்துச்சு. அந்த பகுதி பெரும்பகுதி அழிஞ்சு போச்சே. ஆக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தென்றால் அதை தடுப்பதற்கு மறுமலர்ச்சி திமுக கழகம் பாடுபட்டதைப் போல புள்ளி விவரங்கள் சொல்ல ஆரம்பித்தால், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அது வடநாட்டு முதலாளிகளுக்கு கைமாற இருந்தபோது எல்லா மந்திரிகளும் கைவிட்டு விட்டார்கள். ராம்விலாஸ் பாஸ்வானிடம் போறேன், முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அறிவிக்கிறாங்க, கேபினெட்டில் கையெழுத்தாயிருச்சுட்டாங்க. நான் உடனே வாஜ்பாய் அவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டால் அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரல, வீட்டில் இருக்கிறார் உடம்பு சரியில்லாமல். நான் பார்த்தே தீரணும்னு சொன்னேன், வர சொல்லிட்டார். வைகோ இன்று உங்களை பார்த்தே தீர வேண்டும் என்கிறார். நான் செந்தில் தான் 24 தொழிற்சங்க தலைவருடைய கையெழுத்தோடு அந்த மெமரண்டத்தை கொடுத்துருந்தார். இந்த மெமரண்டத்தை கொடுத்தேன் வாஜ்பாயிட்ட. ஸ்டெர்லைட் இது என்எல்சி நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், அதை விற்றுவிடுவது என்று, பங்குகளை விற்றுவிடுவது என்று அவர்கள் முடிவெடுத்ததை தொழிலாளர்கள் எதிர்த்தார்கள். அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நாங்கள் கொடுத்தோம், எங்கள் மண், எங்கள் ரத்தம் வேர்வையாக ஓடி இருக்கிறது. அது நவரத்தினங்களிலே ஒன்றாக இருக்கிறது. இது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம். அதை ஏன் வடநாட்டு முதலாளிகளுக்கு நீங்கள் விற்க பார்க்கிறீர்கள்? இதற்காகவா நாங்கள் பாடுபட்டோம்? இந்த ஒரு உதவியாவது நீங்கள் செய்யக்கூடாதா என்று நான் கேட்டேன். அவர் வாஜ்பாய் என் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர், அது அனைவருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் யோசித்தார். எஸ், என்எல்சி வில் நாட் பி பிரைவேட்டைஸ்ட். இதை நீங்கள் நாளைக்கு அறிவிப்பீங்களா? இப்போயே நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடலாம். அங்கேருந்து தான் ஹிண்டு பேப்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஹிண்டு பேப்பருக்கு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு, அவை பங்குகளை விற்க மாட்டார்கள் என்று. அங்கே அந்த வீட்டிலிருந்தே நான் ஹிண்டு பேப்பரில் போட்டேன். ஹிண்டு பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் பாக்ஸ் கட்டி அந்த நியூஸை போட்டாங்க. ஆக நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தமிழ்நாட்டினுடைய மக்கள் உரிமையாக ஆக்கி கொடுப்பதற்கு முழுக்க 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 பாடுபட்டு வெற்றி பெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை போல ரெண்டையும் சொல்லிட்டேன். அதை போல நீட்ரினோ அது மிக மோசமானது. அது தேனி மாவட்டத்தையே அழித்து இடுக்கி அணை, கேரளக்கார அணையையும் நம்முடைய முல்லை பெரியார் அணையையும் அது ஒழித்துவிடும், நொறுக்கிவிடும். 10 லட்சம் டன் வெடிமருந்தை வைத்துத்தான் அவர்கள் உள்ளே கொண்டு போய் 50 டன் ஒரு காந்த கருவியை வைக்கப் போகிறார்கள். அதை கொண்டு வந்தே தீர்வேன் என்று நரேந்திர மோடி 2 கூட்டத்திலே பேசினார். நியூட்ரினோ இஸ் எ மஸ்ட் ஃபார் இந்தியா என்று சொல்லி. அந்த நியூட்ரினோவை குஜராத்திலே வைக்கலாம் என்றால் ஒத்துக்கொள்வாரா? மகாராஷ்டிராவிலே ஒத்துக்கொள்வார்களா? கேரளத்திலே போனார்கள், விரட்டி அடித்தார்கள். கர்நாடகம் விரட்டி அடித்தது, மராட்டியம் விரட்டி அடித்தது, குஜராத் விரட்டி அடித்தது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தையும் அதை போல கைப்பற்றி கொண்டு சென்றால், இந்த நியூட்ரினோவை அதே போல கொண்டு வந்தால் அது தவிடுபடி ஆகிவிடும். தேனி மாவட்டம் அதை எதிர்த்து நான் நடைபயணம் போனேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து ஒரு கொடியையும் அண்ணன் நெடுமாறன் ஒரு கொடியையும் கையிலே கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு இளைஞன், மறுமலர்ச்சி திமுக இளைஞரணி துணை செயலாளர், அவன் அந்த மேடைக்கு முன்னாலே வந்து ஒரு டன் பெட்ரோலை மேலே ஊற்றி கொண்டு நெருப்பு வைத்து கொண்டு அந்த இடத்திலே கருகி போனான். அவனை அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு நானும் பூமிநாதனும் சின்ன செல்லமும் கொண்டு போனோம். முகம்தான் எரியவில்லை, உடம்பு பூராவும் எரிந்து விட்டது. 80% எரிந்து விட்டது, உயிரை காப்பாற்ற முடியாது என்றார்கள். அவன் பேசி கொண்டிருந்தான். ஏன்பா இப்படி பண்ண? உங்கள் அம்மா, உன் தம்பிப்பா, உன்னுடைய பிள்ளைக அழுதுகிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு? அது நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. என்ன அப்புறம் ஏன் நீங்கள் கீ குடிச்ச? நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க, எந்த பேப்பரையாக போடுறாங்களா? எந்த டிவியிலையாவது காட்டுறாங்களா?
நீங்கள் ஸ்டெர்லைட் ஒழிச்சிங்க, இப்போ நியூட்ரோனுக்காக 2 நடைபயணம் போயாச்சு, யாரும் செய்யலை. அப்போ நான் நினச்சேன், நம்ம தீ குளிச்சா அது ஒரு நியூஸ் ஆகும்ல, அப்படியாவது இது எதுக்கிற செய்தி வெளிவரும்ல. அட பைத்தியக்காரா, ஏதோ வழியில் அதை தடுப்பதற்கு பார்ப்போம், அதுக்கு நீ போய் உயிரை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி அதிலிருந்து 1 மாதம் கழித்து என் மனைவியினுடைய அண்ணன் மகன் சரவண சுரேஷ், அருமையான பையன், தேர்தல் காலங்களில் எனக்கு அவ்வளவு உதவியாக இருக்கக்கூடியவன், 6 அடி உயரம் இருப்பான். அவன் இந்த பிரச்சனைகளிலே நியூட்ரோனுக்காக அவன் பங்கு வாங்குவதற்கு, அவர் மகனுக்கு பங்குகள் வாங்குவதற்காக வைகோ இப்போ ஒரு நடைபயணம் போட்டிருக்கிறார் என்று அவர்களுடைய இணையதளத்திலே போட்டார்கள். யாருன்னா சொல்ல மாட்டேன், எந்த கட்சியிடலாம். உடனே நான் புகாரும் கொடுத்தேன். ஆனால் அதற்குள் அந்த பையனை ஆஸ்பத்திரியில் செத்த 3ஆவது நாள் அவனும் இறந்து போனது போல சரவண சுரேஷும் இறந்து போனான். என் குடும்பமே ஒரு உறுப்பினரை தமிழ்நாட்டு நலனுக்காக உயிரோடு கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாறு இங்கே எந்த தலைவருடைய வீட்டிலும் ஏற்பட்டிருக்க முடியாது. ஆக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதவை ஸ்டெர்லைட், நியூட்ரினோ, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து 1.5 வருடம் அந்த மீனவர்கள் இடிந்த கரையிலே போராடினார்கள். 3 முறை நான் அந்த உண்ணாவிரதத்தில் போய் கலந்து கொண்டேன். அவர்கள் வழக்கு போட்டதில் இன்னும் 80 வழக்குகள் இருக்கிறது, சுப உதயகுமாரனையும் சேர்த்து. எனக்கும் என் மீதும் ஒரு வழக்கு இருக்கிறது கூடங்குளத்தில். ஆக அந்த வழக்கு இருக்கிறது, அப்படியே எடுக்காமல் வச்சிருக்கிறாங்க. ஆகவே கூடங்குளம் அணு உலை வரக்கூடாது என்று நாம் சொல்லும்போது இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். இப்போ இருக்கிறது 4, அதில் 1 தான் இயங்குது. இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று. அணு உலை நரகமாகிவிடும் தென் தமிழ்நாடு, அது பெரிய ஆபத்தாக முடியும். ஜப்பானிலே புகுஷிமாவிலே என்ன நடந்தது, எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள், அதுக்கே நடக்கும். செர்னோபில், ரஷ்யாவிலே செர்னோபில் அணுவின் நிலையம் எவ்வளோ ஆபத்துக்குள்ளாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அதே நிலைமை தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடியை மையமாக கொண்டு ஏற்படும். அமெரிக்காவிலே 3 மைல் ஐலேண்ட் என்கின்ற அந்த அணு உலை, அதுவும் வெடித்து சிதறி அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இப்பொழுது ஐரோப்பா கண்டத்திலே இருக்கக்கூடிய அணு உலைகளை எல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அதற்கு போயிட்டாங்க. இருக்கிற அணு உலைகளை எல்லாம் மூடுறாங்க. இவர் இன்னும் 2 அணு உலையை நான் எங்கே கொண்டு வருவேன், எங்கே, அதே இடத்துல கூடங்குளத்திலே இன்னும் 2 அணு உலை கொண்டு வருவோம் என்று பிரதமர் சொல்லுகிறார். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு தமிழர்களுக்கு இதை விட வேறு வேலை கிடையாது. அவர்கள் நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே கப்பல் படைத்தளம் இருக்கிறது திருநெல்வேலியிலே, தென்பகுதியிலே. கூடங்குளம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட டேங்க் தொழிற்சாலை இங்கே திருச்சியிலும் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது. நாளைக்கு ஒரு மோதல் வருகிறது. இப்போ மீனவர்கள் பிரச்சனையில் 800 மீனவர்களை கொண்டிருக்கான் சிங்கள இராணுவத்துக்காரன், கடற்படைக்காரன். ஆனால் திசநாயகான்னு பொறுத்த அதிபராக வந்திருக்கிறாரே, அவர் வெறிபிடித்த மூர்க்கர், ராஜபக்சேயை விட மோசமானவர். அவர் ஜேவிபி கட்சியிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தார். சுனாமி வந்தப்ப இலங்கைக்கும் நிதியுதவி செய்யும்போது தமிழர் பகுதிக்கு அது கொடுக்கக்கூடாது என்று ஊர்வலம் போனவர் தான் இந்த திசநாயகா. இந்த திசநாயகா இப்பொழுது இந்தியாவுக்கு வந்துவிட்டு போனார். பிரதமரை வெளிவிவகார மந்திரியை சந்தித்து விட்டு போனார். எல்லாரும் ஆஹா நல்ல ஒரு திசநாயகன் ஒருத்தன் வந்திருக்கான், திசை மாறிடும்னாங்க. முந்தா நாள் என்ன செய்தி கொடுத்துருக்கிறார்கள் தெரியுமா இலங்கையிலிருந்து? இனிமேல் தமிழக மீனவர்கள் குறித்து இந்தியாவோடு ஒருபோதும் நாங்கள் பேச மாட்டோம். முந்தா நாள் பேப்பரில் வந்திருக்கு. அப்போ பேச்சுவார்த்தைக்கே அவன் தயாரில்லைன்னு சொல்லிட்டான். இன்னும் மீனவர்கள் கொல்லப்படுவார்கள். நேற்று முந்தா நாள் கூட போய் அடிச்சிருக்கிறாங்க. ஆகவே தமிழகத்தை ஒரு காலனி நாடாக, ஒரு அடிமை நாடாக டெல்லி கருதுகிறது என்பதற்குத்தான் இதெல்லாம் உதாரணம். ஆக தமிழகத்தினுடைய நலன்களை, பொதுமக்கள் நலனை பாதுகாப்பதில் மறுமலர்ச்சி தீர்வு கழகம் முத்திரை பதித்திருக்கிறது, உத்தரவாதம் பெற்றிருக்கிறது. கேரளமும் இப்பொழுது இந்த நியூட்ரோனை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது இருக்கிற பினராயி விஜயனையும் 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த ஒமன் சாண்டி அவரை 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த அச்சுதானந்தனை 2 முறை போய் பார்த்தேன். எங்கள் முல்லைப்பெரியார் மட்டும் இடியாது, இடுக்கி இடிஞ்சு போயிடும் இவங்க இந்த நியூட்ரினோவை கொண்டு வந்தாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 2-3 விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அங்கே இந்த அம்பரப்பர் மலையில் தான் இதை வைக்க போகிறாங்க நியூட்ரினோவை. அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே மதிகட்டான் சோலை ஆரம்பிக்கிறது.
பதிகட்டான் சோலை என்பது கேரளாவை சேர்ந்தது, 2 கிலோமீட்டரிலே ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் யுனிவர்சல் ஹெரிட்டேஜ் உள்ள இடங்களில் ஒரு புல்லை கூட திரும்பி பிடுங்கி போடக்கூடாதுன்னு ரூல் வச்சிருக்கிறான். இது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி ஹெரிட்டேஜ் உள்ள இடம் என்று அங்கே ஐநா மன்றத்திலேயே குறித்து வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஏற்கனவே அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறேன் நீதிமன்றத்திலும். அப்படி அந்த விதத்திலே அவர்கள் அங்கே கொண்டு போய் இதை வைப்பது என்று சொன்னால் அது ஐநா சபையினுடைய தீர்மானத்துக்கு விரோதமானதாகும். ஆகவே எதிர்ப்பது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். அந்த இனி மேலும் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று மோடி துடித்து கொண்டிருக்கிறார். நான் ஸ்டே வாங்கி 3.5 வருஷம் ஆச்சு ஹைகோர்ட்டில். இந்த நியூட்ரினோவுக்கு ஸ்டே வாங்கி நான் தான் ஆர்கியூ பண்ணேன். எனக்கு அஜ்மல் கான் ஹெல்ப் பண்ணார், பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. வாதம் பண்ணுவதற்குரிய வழிமுறைகளிலே அவர் எனக்கு பயிற்சி கொடுத்தார். அந்த விவாதத்துக்கு பிறகுதான் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடினுடைய ஒப்புதல் இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய அனுமதி இல்லாமல் இதை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது அந்த நியூட்ரினோ வளாகத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி 3.5 வருஷம் ஆச்சு. ஆக 3.5 ஆண்டு காலமாக பிரதமர் சொன்ன திட்டத்தை தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு இருந்தது. செய்திருக்கிறேன், சேவை செய்திருக்கிறேன். பொது வாழ்வுக்கு வந்ததனால் இவையெல்லாம் செய்ய முடிந்தது. தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்க முடிந்தது. அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் ஆபத்து வருகிறதோ அதை தடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் படையணியாக இருந்து செயல்படும் என்பதிலே தமிழக மக்களுக்கே நம்பிக்கை இருக்கிறது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது சொன்ன 3 காரியங்களும் அத்தனை கட்சியும் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டிய காரியங்கள். ஒன்று ஸ்டெர்லைட்டு, அதை தன்னந்தனியாக போராடி பிறகு மக்களை திரட்டி கோர்ட்டுக்கும் போய் அதை தடுத்து நிறுத்தி லைசன்ஸை ரத்து பண்ணியாச்சு. அப்போ அவ சொன்னேன், மகாராஷ்டிராக்காரன் தான் உடைச்சி நொறுப்பானா, நாங்கள் அவங்கள விட வீரர்கள், தென்னாட்டு வீரர்கள். கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் எப்படியா மகாராஷ்டிராக்காரன் உடைச்சி நொறுக்குனதை நாங்கள் ஏற்றுக்கணுமா, அவங்களுக்கு எங்களுக்கு வீரம் இல்லையா அப்படின்னா கேட்டேன். அதுபோல் இவ்வளவும் செய்து நெய்வேலியை பாதுகாத்து கொடுத்து நியூட்ரோனோவை வரவிடாமல் தடுத்து இத்தனை முல்லை பெரியாருக்கு 10 வருஷம் போராடி இருக்கிறேன். 10 உண்ணாவிரதம், 3 நடைபயணம், 10 லட்சம் பேரை திரட்டணும் ஒரு கட்டத்தில். ஆக முல்லை பெரியாரை பாதுகாத்ததற்கும் மறுமலர்ச்சி திமுக தான் காரணம். இவற்றையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்குரிய ஊடக வசதியோ மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பத்திரிகையாளர்கள் பலமோ எனக்கு எங்கள் கட்சிக்கு கொடுக்கப்படவில்லை. அன்னன்னைக்கு செய்தி போடுவாங்க, அவ்வளோதான். அந்த பலம் இல்லாதனால எங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்கல. இந்த ஓட்டுக்காக நான் செய்யலை, நம்ம கடமையை செய்வோம். ஒரு கட்சி ஆரம்பித்தோம், கட்சிக்கு என்னென்ன கொள்கைகள்னு சொன்னோம். ஆக தமிழகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்தந்த ஆபத்துக்கள் வரும்போது அதை எதிர்த்து நின்று போராடுகிற இயக்கம் மறுமலர்ச்சி திமுக என்பது படித்த நண்பர்களுக்கும் இது பற்றி தெரிந்த நண்பர்களுக்கும் தெரியுமே தவிர பாமர மக்கள் மனதில் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் பிரச்சார வலிமை இல்லை. சார், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவரத்துல போராடுற கட்சியினர் காவல்துறை கைது செய்யறாங்க, அறவழியில போராட்டம் செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீமானும் குற்றக்குமத்தர் எப்படி பாக்குறீங்க? அந்த கற்பழிப்பு சம்பவம் ஒரு கோரமான கொடூரமான சம்பவம். அதிலே ஈடுபட்டவர்களுக்கு ஐபிசியில் இருக்கக்கூடிய உயர்பட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய கருத்தாகும். அதுபோல் அவர் எதிர்த்தார். நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு போனார். அவரை பிற்பகலிலே கைது செய்து மாலையிலே விட்டு விட்டார்கள். அவர் ஒன்றும் செய்யாமல் போயிருந்தால் செய்தியை பெரிய வந்திருக்காது. அவங்களே கைது செஞ்சு அவங்களே விட்டாங்க. எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்திலும் செய்தி ஒரு எதிர்ப்புங்கிறத அவர் நிலைநாட்டுறதுக்கு அது பயன்பட்டுருக்கு. கூட்டணி கட்சியில இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணனே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஜனநாயகத்துல அடிப்படை உரிமை போராட்டம் பண்றதோ அரசு நோக்கி கேள்வி எழுப்புறது, அதுவே கூட இந்த ஆட்சியில இல்ல அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. கேபி ட்விட்டரில் எது வேணால் போடுவார்.
அவர் அவங்க கட்சிக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை போடுவார். நாங்கள் எந்த விதமான கருத்து வேறுபாட்டிலையும் இல்லை. அவர்கள் நோட்டீஸ் கொடுக்க விடலைங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் பிரச்சாரங்களுக்கு நோட்டீஸு கடையாக கொடுக்குறாங்க, வீடு வீடாக கொடுக்குறாங்க. அதையெல்லாம் யாரும் தடுக்கலை. எவ்வளவுதான் பிரஷர் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் இந்திய ஸ்டேட்லயும் வந்து திமுகவை இங்கேருந்து ஆட்சியிலேருந்து இறக்குற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு வந்து இங்க இருக்கிற மாநில தலைவரும் அது நம்ம செப்பலும் அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நானும் சொல்கிறேன். அம்மாதிரி இந்த அரசை கவிழ்க்கவோ இந்த அரசை கட்சியை தேர்தலில் தோற்கடிக்கவோ முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுவோம். மக்கள் மனப்பான்மை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். போகிற இடங்களிலே பார்க்கிறேன். எதிர்ப்பு என்பது மிகச் சிறிய அளவிலே தான் இருக்கிறது. அதை பெரிதுபடுத்துகிறார்கள். மக்களிடத்திலே நல்ல ஆதரவு இருக்கிறது. சிறந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதுவும் மிகவும் தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு ஆத்திரப்பட்டு எதுவும் சொல்லாமல் அவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாகவும் மிக ஜாக்கிரதையாகவும் ஆட்சியை நடத்தி கொண்டு போகிறார். அதனால் இவங்க யார் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எந்த கூட்டணி வச்சாலும் சரி, திமுக அணியை தோற்கடிக்க முடியாது. புதிய தலைமுறை அப்படினாலே பம்பரம் சின்னனாலே மதிமுக தான். அந்த பம்பரம் சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில உங்களுக்கான சீட்ஸ் எப்படி? இந்த தேர்தலை பற்றிய பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கலை. இது 1.5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளேயே நெகட்டிவாக ஏன் சிந்திக்கிறீங்க? எது நான் எதுவும் கேட்க மாட்டேன் சார். இந்திய அளவில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, அகில இந்திய அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக ராகுல் காந்தியால் முடியாது. ஆகவே நான் தலைமை ஏற்பதற்கு திருமதி மம்தா பானர்ஜி தன்னை முன்மொழிந்திருக்கிறார். அவருக்கு திரு சரத்பவார் அவருடைய கருத்தை வழிமொழிந்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மம்தா பானர்ஜியையும் ராகுல் காந்தியும் கம்பேர் பண்ணால் மம்தா பானர்ஜிக்கு அந்த தகுதி கிடையாது. ராகுல் காந்திக்கு அந்த தகுதி இருக்குது. அவர்கள் ஆட்சியில் நல்ல செல்வாக்கோடு பெரும்பான்மையோடு மேற்கு வங்கத்திலே ஆட்சி நடத்தினாலும் அவர்கள் ஆட்சி நடத்துகின்ற முறை, எதிர்க்கட்சிகளை நடத்துகின்ற முறை, அவருடைய போக்கு இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து அவங்க ஒரு அணி தலைமை தாங்க முடியாது. இந்தி கூட்டணி கலகலத்து வருவதை இது காட்டவில்லையா? ஏனென்றால் இன்னொரு புறம் டெல்லியில் ஒரு தேர்தல் வர இருக்கிறது. கெஜ்ரிவால் அரசு ஊழல் அரசு என்று அஜய் மக்கான் கூறியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? அஜய் மக்கான் எங்கள் சேர்மனாக இருந்தார், வைஸ் பிரசிடெண்ட். அவர் பேர் இருப்பார், அவர் எனக்கு ரொம்ப பிரியமாக இருப்பார். சேர்மன் வைஸ் பிரசிடெண்ட் இல்லை, அப்போ சேர்மனாக இருந்தது வைஸ் பிரசிடெண்ட். அவருடைய மருமகன் தான் அஜய் மக்கான். ஆமாம், அஜய் மக்கான் அவருடைய கருத்தை சொல்லுவார். சார், இந்திய அளவுல ஜனநாயகத்துக்கு பேராபத்து, மதச்சார்பின்மை அப்படிங்கிறது அழியுது, சமூக நீதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு திராவிட கட்சிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. திமுக ஒரு கட்டத்தில் இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி இல்லைன்னு சொன்னாலும் மதிமுக போன்ற சுயமரியாதை கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சி பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு போறது ஏன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஜேபியோ இந்துத்துவ சக்திகளோ தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது. அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காது. அவங்க கோயிலுக்கு வர கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு ஓட்டாக விழுந்துடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலம் அது நடக்காது. திமுக அணி முன்னை விட அதிகமான இடங்களில் தான் வெற்றி பெறும். போராடுறது ஒரு பெண்ணுடைய உரிமை இல்லை. அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. ஆமாங்க, அதுக்கு தான் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்குல்ல. ஸ்டாலினுடைய அரசாங்கம் அந்த கடமையை செய்து கொண்டிருக்குல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம இப்ப எதிர்க்கிறோம். ஆனா கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சு உள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. அவரே ஆதரிச்சிருக்காரு, கருணாநிதியே ஆதரிச்சிருக்கா சொல்றாரு. அண்ணாமலை சரியா படிக்காம எல்லாத்தையும் அரைகுறையா படிச்சுட்டு ஒவ்வொன்றும் சொல்லி மாட்டிக்கிறாரு. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்போ ரசிக்க முடியா இருந்தது. இல்லை, அவங்க கொடுத்துருவாங்க. கொடுக்க ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு.
எல்லாருக்கும் வழக்கம் போல அசைவ சைவ விருந்து உங்களோட இருந்து சாப்பிட்றதுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தயவு பண்ணி எல்லாரும் சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.